Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கபினி மற்றும் KRS அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். திருலோகச்சந்தர், எவ்வளவு கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது? கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? பத்மநாபன், கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான தலக்காவிரி, பாகமண்டலா, மடிக்கேரி, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று வீரோஜ்பேட்டை, மடிக்கேரி ஆகிய இடங்களில் மட்டும் 148 மில்லிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரையில் அணைக்கு வினாடிக்கு 70,950 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையினுடைய நீர்மட்டமானது வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையில் தற்பொழுது 123.25 அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 89,020 கனஅடி நீரானது காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. அதே போல கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் கபிலா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரியினுடைய முக்கிய அணையான கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 22,142 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கும் நிலையில அணையில் இருந்து 20,000 கனஅடி நீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகிய 2 அணைகளில் இருந்து மொத்தமாக கடந்த 24 மணி நேரத்தில் 1,10,000 கனஅடி நீரானது காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதனால் மைசூர், மண்டியா, ராம்நகர் ஆகிய காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கால்நடைகள் மற்றும் உடைகளுடன் வேறு இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் யாரும் வசிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.